இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆணைக்கிணங்க அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட சார்பில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் அறிவுறுத்தலின்படி கடலூர் வண்டிப்பாளையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதுநகர் பகுதி செயலாளர் கந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சியில் தன்சிங், பழனி, ஸ்ரீனிவாசன், வடிவேல், சின்னதுரை, கிருபா, கமர் என்கின்ற குமார், சுப்பிரமணி, பாபு மற்றும் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 29,94,613 செலவில் கதிரடி களம் மற்றும் சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி அங்கித் குமார், அதிகாரி கார்த்திகேசன், செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், வில்லியனூர் கொமேன் பஞ்சாயத்து பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் ஜாக்குலின், ராஜ்குமார் மற்றும் விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கடந்த 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இருப்பினும் பொதுமக்கள் பெரும்பாலும் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களை ஓட்டி வருகின்றனர். ஆகையால் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து, சாக்லேட் கொடுத்து வரவேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 1000 அபராதம் விடுத்தும் வருகின்றனர். இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தலைமையிலான போலீசார் 10 கண்ணு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் தற்பொழுது புதிய சட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். 18 வயது பூர்த்தியடையாமல் வாகனம் ஓட்டினால் அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்பது குறித்து விளக்கினர். பிறகு ஹெல்மெட் அணியாதவர்களிடம் கட்டாயம் ஹெல்மெட் அணியுங்கள் என்றும் அதன் அவசியம் குறித்தும் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சோதனையின் போது சப் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் அதிரடி சோதனை. ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை மடக்கி பிடித்த போலீசார். சாலை நிற்க வைத்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து ஹெல்மெட் அணியுங்கள் என்று ஆய்வாளர் ராஜ்குமார் நெகிழ்ச்சியுடன் அறிவுரை. தனது செல்போன் நம்பரை கொடுத்து எச்சரித்து அனுப்பிய ஆய்வாளர். விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்ததால் போலீசார் விதிமுறைகளில் இருந்து தளர்வு ஏற்படுத்தியிருந்தனர். பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் மீண்டும் போலீசார் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளிடம் கெடுபிடி காட்ட துவங்கினர். இன்று ஒரே நாளில் நகர மற்றும் கிராமப்புறங்களில் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஒரே நேரத்தில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் சோதனை நடைபெற்றது. அதன்படி திருக்கனூர் சரகத்திற்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் தமிழரசன், லூர்த், ஜானகிராமன் ஆகியோரும், வில்லியனூர் சரகத்திற்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் போக்குவரத்து போலீசாரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகனங்களை மடக்கி பிடித்த போலீசார் சாலையில் நிற்க வைத்து அவர்களுக்கு ஹெல்மெட்டின் அவசியம் குறித்தும் ஆய்வாளர் ராஜ்குமார் விளக்கி அறிவுரை வழங்கினார். மேலும் வாகன ஓட்டிகளிடம் தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து வாகன ஓட்டிகளிடம் தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நாளைக்கு ஹெல்மெட் வாங்கியவுடன் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஹெல்மெட் வாங்கிவிட்டேன், ஹெல்மெட் அணிந்து கொண்டுதான் வாகனத்தில் செல்கின்றேன் என்று சொல்லுமாறும் அறிவுறுத்தினார். இதன் பிறகும் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அடுத்தடுத்து வரும்பொழுது வழக்குகள் போட்டு அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்து அனுப்பினார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கட்டுமர படகு போட்டியை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கார்னிவல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரையில் வரை மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 11 அணிகள் பங்கேற்றன.
இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். மேலும் இந்த கட்டுமர படகு போட்டியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கட்டுமர படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறவிருக்கும் குடியரசு தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகவத் சிங் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள வராகியம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் மற்றும் மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் கலை விழாவை நடத்த திட்டமிட்டு கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று துவங்கியது. இதில் சினிமா பின்னணி பாடகர்கள் மாலதி, முகேஷ், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் சின்ன பொண்ணு, வேல்முருகன் மற்றும் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்று நாட்டுப்புற பாடலை பாடி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தனர். மேடையில் கலைஞர்கள் பாடலை பாடியபோது இளம் பெண்கள், இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடினர். ஜனவரி மாதம் முழுவதும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே கடந்த 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணியும் சட்டம் அமலுக்கு வந்தது. மேலும் வாகன ஓட்டிகளிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி ஹெல்மெட் வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடத்தப்பட்டது. அதன்படி காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய வாக்கத்தானை போக்குவரத்து துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் வரை பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கடந்த ஆண்டு திருப்பணி குழுவினரால் ரூபாய் 80 லட்சம் செலவில் 21 அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் புனரமைக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது கும்பாபிஷேக விழா. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழக்கு விழா இன்று காலை துவங்கியது. இதில் கோவிலில் செப்பினால் ஆன கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். புதுப்பேட்டை இளைஞர் நலசங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் புதுப்பேட்டை புத்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், எலும்பு, கண், பொது அறுவை சிகிச்சை மற்றும் நுரையீரல், தோல், மகப்பேறு மருத்துவம் உட்பட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் மருந்து, மாத்திரைகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் எலும்பு உறுதித்தன்மை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது. சிறப்பு சிகிச்சையாக பக்கவாத சிகிச்சை, குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் வயிறு உப்புசம், எலும்பு சிகிச்சையில் மூட்டு வலி, குடா எலும்புகளுக்கான அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை மருத்துவத்துறையில் காதில் ஓட்டை, தொண்டை, சதை வளர்தல் பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம், மேலும் பொது அறுவை சிகிச்சை துறையில் குடல் இறக்கம், விரைவாதம், மார்பக கட்டி, சதை நீக்கம், பயாப்சி, கண்புரை அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவத்துறையில் கர்ப்பப்பை இறக்கம், கர்ப்பப்பை கட்டிகள், சுகப்பிரசவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சைகள் முகாமில் கலந்து கொள்வோர்களுக்கு இலவசமாக செய்யப்படுகின்றது. முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நலசங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.